அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பர்களே, நேற்று தென்னிந்திய மாநில மாநாடு, முதல்வர்கள் மாநாடு நடந்தது. அதை நம்மளுடைய பாரத நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். இதன் துணைத் தலைவராக நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இருந்தார். இந்த நிகழ்வில் கர்நாடக முதல்வர், ஆந்திராவின் முதல்வர், புதுச்சேரியிலிருந்தும் தெலுங்கானாவிலிருந்தும் முதல்வர்கள் பங்கேற்காத போதும் அவர்களுடைய பிரதிநிதிகள் இப்படி எல்லாரும் கலந்துக்கிட்டு அட்டன் பண்ண மீட்டிங் அது. இந்த மீட்டிங்கில் நம்மளுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. இதில் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, நம்மளுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் பக்கத்திலேயே கர்நாடகா முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் அமர்ந்திருந்தார். ரெண்டு பேரும் நல்ல பரஸ்பரம் ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம காணொலி மூலம் பார்க்க முடியுது. விச் இஸ் அ குட் சைன். அண்டை மாநிலங்களோடு ஒரு சுமூகமான நட்பையும் உறவையும் பேணுவது ரொம்ப முக்கியம். அது அரசியலிலும் இருந்தால் நல்லது. அரசியலாகட்டும், ஈவன் என்னோட பார்வை என்னென்னா, தமிழக அரசு எப்போதும் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை பேணுவது தான் தமிழக நலனுக்கு முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் திரு விஜய் அவர்கள் அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் முன்பே. அதை நாம் வரவேற்கிறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். விஷயம் என்னென்னா, நம்மளுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி பேசினார். முக்கிய பிரச்சனையாக இருக்கிற மேகதாது விஷயம், ரைட்? இந்த மேகதாது விஷயத்தில் கர்நாடக அரசு நம்மளுடைய மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் காவிரி நீர் மேலாண்மை வாரியம் பிறப்பித்த உத்தரவையும் ஃபாலோ பண்ணணும். அந்த உத்தரவை கடைப்பிடிக்கணும். இவங்க தொடர்ந்து உத்தரவு பிறப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. கர்நாடக கவர்மெண்ட் அதை செய்ய மறுக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை திரு விஜய் அவர்கள் வச்சுருந்தார். முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது நீட் தேர்வில் மாணவர்களுக்கு, அதாவது தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். +2 மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்கணும், மருத்துவ சீட்டு அலோகேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நாடு முழுவதும் ஒரு தேர்வு முறை இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டும் விலக்கு அளிப்பார்களா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை தான் இல்லையா? ஸோ வாட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுடைய மத்திய அரசு இதை பரிசீலனை பண்ணும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். மூணாவது விஷயம் அவர் பேசினது போதை கலாச்சாரம். இதை அழித்து ஒழிக்கணும்னா பர்டிகுலர் ஸ்டேட் மட்டும், இந்த ஸ்டேட் இப்போ நினைக்கிறோம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் போதையில்லா தமிழகம் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு அண்டை மாநிலங்களோட சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் திரு விஜய் அவர்கள். தகவல் பரிமாறிக்கிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இது ரிலேட்டடான மற்ற எல்லா விஷயங்களையும் ஃப்ரெண்ட்லியாக அண்டை மாநிலங்கள் பகிர்ந்துக்கிட்டாதான் நாம் சேர்ந்து இந்த போதையை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன், ஒரு நல்ல ஐடியாவாக நான் பார்க்குறேன். அப்படி ஒன்று நடந்தால் ரொம்ப சந்தோஷம். நாலாவது முக்கியமான பாயிண்ட், தொகுதி சீரமைப்பு இல்லையா, மறுவரை, டீலிமிட்டேஷன். இது பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதன் மூலமாக இதில் இருக்க ஐயம் என்னென்னா, தென்னிந்திய மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அங்கே குறையும். நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன் பார்லிமெண்ட் ஃப்ரம் சவுத் சைடு குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோருக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நாம் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது நம்ம எல்லாருக்கும் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதையே திருப்பி ஹைலைட் பண்ணியும் பேசியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள், முதல்வர் திரு விஜய் அவர்கள். கடைசியாக கடல்சார் போக்குவரத்துலேயும் மற்ற இதுலேயும் நாம் சேர்ந்து
வேலை பார்க்கணும், அண்டை மாநிலங்கள் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறார். ஸோ ஓவராலாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் அவர் ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார். மேகதாது இஷ்யூ, நீட் தேர்வு, தொகுதி மறுவரை சட்டம், அண்ட் தென் இந்த போதைப் பொருள் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அண்டை மாநிலங்களோட சப்போர்ட், அண்ட் தென் கடல்சார் போக்குவரத்து, இதெல்லாம் தான் அவர் ஹைலைட் பண்ணி பேசின விஷயங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.